நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஒரு படம் ஒன்று, மறுமலர்ச்சி. அந்த படத்தில் மம்முட்டி சார் இருப்பார், தேவயானி மேடம். இந்த பாட்டு நான் பார்த்துருக்குறேன். இந்த பாட்டுக்கும் இப்போ நம்ம பேச போகிறவங்களுக்கும் நிறைய ஒத்துமை உண்டு. இந்த ஒத்துமை இல்லாமல் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா நான் ஒத்துமையோடு இருக்கிற ஆள். பழகுவதற்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, பாசத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பழகக்கூடாது. இது என்னுடைய பாலிசி கிடையாது. உங்களுடைய வழியை என்கிட்ட பகிர்ந்துக்கோ, நான் உனக்கு வழி தரேன். நான் என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னை நம்பி வரக்கூடிய என் உடன்பிறப்புகள் எல்லார்கிட்டையும் நான் சொல்கிறது அதுதான். இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர, என்னை நம்பி உள்ளே வர, நின்ட்ட ஒரு கேள்வி கேட்குற ராஜா, நீ கவலைப்படாத. நீ கேட்ட நேரம் முதல்ல நல்ல நேரம். கெட்டது விலகும். என்கிட்ட கேட்டப்பாரு, அதில் கெட்டது விலகிடுச்சு. நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் ராஜான்னு தான் நான் இன்றைக்கும் சொல்லுவேன், எல்லார்கிட்டையுமே பேசும்போது. அப்போ பாசம், அன்பு, இதை மட்டும் ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அன்பானவருங்க, அவர் பாசமானவருங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த ஆள்கிட்ட போனால் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? கிடைக்கும். சார் எனக்கு பிரச்சனையாக இருக்குது சார், இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்குமா? வழி கிடைக்கும். ஆனால் ஒருத்தர் சொல்லுவார், சார் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் வழி கிடைக்குன்னு வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு சொன்னது அவ்வளோதான், ஒன்றும் வழி கிடைக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு. நான் சொல்லுவேன், நான் என்னப்பா வழி காட்டுவதற்கோ வழி கொடுப்பதற்கோ கடவுளா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ தானே உங்களை பார்த்தா வழி கிடைக்கும், நீங்கள் இப்போ உடனே கடவுளா இப்படிலாம் சொல்கிறீங்களே. என்னையை பார்க்க வைக்கிறதும் இறைவனுடைய செய்தி, இங்கே வந்ததும் இறைவனுடைய செய்தி, என்கிட்ட இந்த தொலைபேசியில் பேசணுன்றதும் இது இறைவனுடைய செய்தி. இதுக்கு பிறகு அவன் நடத்துவான்ப்பா. காரணம் இல்லாமல் காரியத்தை கொண்டு போக மாட்டான்ல. கோடான கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இத்தனை லட்சம் மக்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு என்னங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இந்த வீடியோவை பார்க்கணும்? அப்போ ஏதோ ஒரு வாக்குப்பளிதம் ஏற்பட போகுது. இந்த 20 நிமிஷத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இவர்களுக்கு பலிக்க போகுது, அப்படி தானே? இந்த காதில் நல்ல செய்தியை கேட்கும்போது அது நடக்க போகுது இல்லை? நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அப்போ வாழ்த்துங்கிறது வெறும் அன்பு பாசம் இல்லைங்க, நீங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடியது தான் வார்த்தை. அதை விட இன்னொரு அந்த வாக்குக்கு என்ன தெரியுமா? உங்கள் வழியை குறைத்து வழியை காட்டுவது. அப்படி கண்டிப்பாக இந்த வழி குறைக்கப்படும், வழி காட்டப்படும். கடவுள் படைத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் நன்றிங்கிற வார்த்தையும் ரிஷபம்ங்கிற வார்த்தையும் ஒன்று. பார்த்துருக்கீங்களா? நன்றிங்கிற வார்த்தைக்கு போய் டிக்ஷனரியில் தேடினீங்கன்னா அங்கே ரிஷபம்னு இருக்கும். ரிஷபம்னு போய் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் உள்ளே போனால் நன்றின்னு இருக்கும். எத்தனை வாழ்க்கையில் எத்தனை நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் தெரியுமா ரிஷபராசிக்காரர்கள்? அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் இதுவரை வீழ்ந்ததாக இல்லை. ஆனால் அதே ரிஷபராசி கூடா நட்பில்தான் வீழ்ந்தது அப்படின்னு சொன்னால் அதான் உண்மை. அதே ரிஷபராசி கூடா நட்பில். உடனே சொல்லுவாங்க சில பேர், சார் எனக்கு நண்பர்கள்லாம் நல்லவங்க தான் சார். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரும், இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் சொல்லுங்க, சார் என் ஊட்டமாக தான் எனக்கு சாதகமாக இல்லை, அது பேச்சை கேட்டே நான் கீழே இறங்கிட்டேன் சார். இதுதாங்க நீங்கள் நட்புனா. யாரோ வீட்டுக்காரம்மா, பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்க, மாப்பிள்ளை மாமனார் இதெல்லாம் இல்லை. யாரோ ஒருத்தர் தேர்ட் மெம்பரு, வேறு ஜாதியில் பிறக்கணும், வேறு மதத்தில் பிறக்கணும், பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்க. நட்புக்கு ஊன் உடம்பு ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சதை உடம்பு அது காரணம் அல்ல, மதம் காரணம் இல்லை, ஜாதி காரணம் இல்லை, படிப்பு காரணம் இல்லை. என் மீது யார் அக்கறைப்படுகிறார்களோ அவர்கள்தான் நண்பர்கள். அவன் யார் வேணாலும் இருக்கலாம், சேப்பாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். என் மீது அக்கறை, என்னை அதே நேரத்தில் கருசனை கிடையாது, பாவம் பார்க்கறது கிடையாது. இது நட்பில் வரவே வராது. இது நட்பில் வரவே வராது. இந்த பாவம் பார்க்குறதே இருக்கக்கூடாது.
அக்கறை வேற, பாவம் பார்க்கறது வேற. பாவம் பார்க்கறது செல்ஃபிஷு. வார்த்தையை நல்ல கவனிங்க. பாவம் பார்க்கறது செல்ஃபிஷு. நான் எனக்கு இந்த பாவம் வந்துடக்கூடாதுப்பா, அதனால நான் அவனை வாழ வைக்கிறேன். என்ன போடா, இது செல்ஃபிஷு. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க நண்பர்களே, யோசிச்சு பாருங்க நான் சொல்கிற வார்த்தையை. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் நன்றி கடன் பெற்றவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள். விசுவாசத்திற்கு மறுபெயர் ரிஷபராசி. பயப்படுவீங்க சார், ஒரு தப்பு பண்ண பயப்படுவீங்க, ஆனால் உங்களை எல்லாரும் நீங்கள் தப்பானவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் மோசமானவர், இந்த அம்மா மோசமானவங்க, இவங்க வந்து இரக்கமே இல்லாதவங்க, இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் காதில் கேட்டிருப்பீங்க. ஆனால் பயபக்தியோடு அன்போடு தன்னை நம்பி வரபவர்களுக்கு நல்ல பாசத்தையும் அன்பையும் அதை விட வழியையும் காட்டக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். உங்கள் பக்கத்தில் இருந்து வீழ்ந்தவன் எவனுமே கிடையாது. இப்படி இந்த ரிஷபராசியை புரிந்து கொள்ளக்கூடா முடியாதவர்களும் கூடாதவர்களும் தான் உண்டு. ரிஷபராசியை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்த விஐபி ஆவீங்க, இது எழுதி தரேன். நீங்கள் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆகலாம். எம்பி ஆகணுமா? ஆகலாம். அரசியலில் தலைமை பொறுப்பா வரலாம். கலைத்துறையில் நான் ஒரு நடிகர் ஆகணுங்க, வரலாம். டைரக்டரு வரலாம். டாக்டரு வரலாம். சார் நான் இன்ஜினியர் ஆகணும், வரலாம். சார் வெளிநாட்டில் போய் செழிப்பாக பெரிய ஆளாக இருக்கணும், வரலாம். சார் எனக்கு நினச்ச பொண்ணு கிடைக்கிறது, சூப்பராக கிடைக்கும்பா. சார் எனக்கு நான் நினச்ச பையன் எனக்கு கிடைக்கணும் சார், நான் ரொம்ப விரும்புகிறேன் சார். அம்மா கிடைக்கும் பாப்பா, கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாம் நடக்கும் ரிஷபராசிக்கு. ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும். நம்மளுடைய நன்றியையோ நம்மளுடைய விசுவாசத்தையோ நாம் மறக்கவே வேண்டாம். நம்ம போகிற ரூட்டு கரெக்டுங்க, ஆனால் மற்றவன் பாராட்ட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு போங்க, வெற்றி உங்கள் பக்கம். மற்றவன் பாராட்ட மாட்டான் ஐயா, எனக்கு நல்லா தெரியும். அப்படியே ஒருத்தன் பாராட்டுறானா இன்னைக்கு மட்டும் முகஸ்துதி, ஸ்துதியிலே முகஸ்துதி, முகத்துக்காக பேசுகிறான்ப்பா. அப்புறமா பழக பழக உங்களை அவனால் வெறுக்கவே முடியாது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண்ணு 2 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு நல்ல நட்பு. இதெல்லாம் அந்த பொம்பளை புள்ள ரிஷபராசியே இருக்குது. இந்த பையன் சாதாரணமாக பேசுகிறான், ஏதோ ஒரு அந்த ரிஷபராசி பொண்ணுக்கிட்ட சும்மா சாதாரணமாக தான் இருக்குது, எல்லாமே சாதாரணமாக நடக்குது. அதுமாதிரி பையன் ரிஷபராசியாக வச்சிங்க, பொண்ணு வேறு ராசி, அப்போ சாதாரணமாக இருக்கிறாங்க. இல்லை ஒரு ஆஃபீஸ், ஏன் இப்படி போவான்னு நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போவோம். ஆஃபீஸில் ஒரு லேபர் இருக்காங்க, ஓனர் இருக்கார், அவங்கள்ட்ட வந்து அவங்க ரிஷபராசியில் இருக்காங்க லேபரு, சாதாரணமாக பேசுகிறாங்க, எல்லாமே சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள்ட்ட பேச பேச அவங்க பக்கம் நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். எப்படி அடிக்ட் ஆகும்னா, பணம் காசுக்கோ இல்லை வந்து அந்த ஆசை வார்த்தை காட்டி பேசுகிறதோ அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை செயல்களுக்கு அடிக்ட் ஆகிடும். அப்புறமா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடும்னா, இந்த ரிஷபராசியை நம்பி இருந்தோம்னா நமக்கு வேலை நடக்கலேன்னு தான் வெளியில் வருவோம். ஏன்னா ரொம்ப நல்லவங்களையும் ரொம்ப நம்பி இருக்க முடியாது. இப்போ பார்த்துருக்குங்க செய்தியை, நல்லவங்களை ரொம்ப நம்பினா காலம் வரும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ரிஷபராசி சொல்லும், காலம் வரும் அப்படின்னு. கண்டிப்பாக ஆனால் காலம் வரும், ஆனால் ரொம்ப டிலே தான். எதை எடுத்தாலும் டிலே, ஆனால் வெற்றி பெற முடியும். இந்த ராமகாவியங்களை எடுத்தாலும் சரி, பாரத காவியத்தை எடுத்தாலும் சரி, நல்ல வார்த்தையை கவனிங்க. ஒரு தண்டனை கிடைப்பது கூட 14 வருஷம் ஆகும். ஒருத்தன் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறான், பயங்கர துரோகம் பண்ணுறான், தப்பு பண்ணுறான், நம்ம எல்லாம் பார்த்து நினைப்போம், என்னப்பா இவனுக்கு ஒன்றுமே கெட்டதே நடக்காதா அப்படின்னு. நடக்காது. அப்போது 14 வருஷம் வெயிட் பண்ண, அதுக்கு பிறகு அவன் இருக்கவே மாட்டான். 14 இயர்ஸ் ஆல் சப்ஜெக்ட் க்ளோஸு. உனக்கு எதிரி உன்னை பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், நான் தொந்தரவு பண்ண 14 வருஷம் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது ராஜா. 14 வருஷம் கழித்து அவன் உனக்கு ஒன்றுமே பண்ணாமல் போயிடுவான். இது நடக்கும். ஓகே, இப்போ இந்த ரிஷப ராசிக்கு தெய்வ பலம் கொண்ட ராசி, அதனால தான் உங்களுக்கு விசுவாசமும் நன்றி உணர்வும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால தான் வின்னிங்கும் கிடைக்கும். என்ன வின்னிங் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கல, லேட் பை லேட்டாக கிடைக்கிது, ஆனால் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், பட்டு கலர் அதிகமாக, கோல்டு கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி, அதனால் சுகவாசியாக வைத்திருப்பான். உங்களுக்குன்னு ஒரு கௌரவத்தை மெயின்டைன் பண்ணுவான். அந்த கௌரவத்தை நீங்கள் இறக்காதீங்க.
வீட்டில் இருக்கும்போது நான் இப்படி இருந்துப்பேன் சார், வெளியில் வந்தால் தான் இப்படி இருப்பேன், அதெல்லாம் வேணாம். ஒரே மாதிரி இருங்க. வீட்டில் இருந்தாலும் எங்கள் ஐயா இப்படி தான் இருப்பார், வீட்டில் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க, பளிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு நைட்டி தான் போட்டிருப்பாங்க, ஆனால் நைட்டியை பார்த்துட்டு நான் பொறாமப்படுவேன் பக்கத்து வீட்டு அம்மா சொல்லணும். அவங்க வீட்டில் மட்டும் அந்த நைட்டி எங்கேயும் தான் வாங்குறாங்கன்னு தெரியலைங்க, நல்லா இருக்குங்க, பளிச்சுன்னு இருக்காங்க. காலையில் பார்த்தாலும் ராத்திரி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படியே பளிச்சுன்னு நெத்திக்கிட்டு சந்தோஷமாக பார்க்க பொலிவாக இருக்காங்க அப்படின்னு பக்கத்து அம்மா நம்மளை பார்த்து பொறாமப்படணும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ரிஷபராசி லேடிஸ் அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் எப்பப்போ ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் மேக்கப் பாக்ஸையும் கையில் வச்சிங்க, மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கணும், தப்பு கிடையாது. உங்களை பார்த்தா மகாலட்சுமி பார்க்குற மாதிரி, வார்த்தையை நல்லா கவனிங்க, நான் தவறாக சொல்லலை. மகாலட்சுமி நீங்கள் வசீகரம் படைத்தவர்கள், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கலை உள்ளம் படைத்தவர்கள் பிரகாசமாக இருக்க 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 ஆனந்தம் அதிகமாக கிடைக்கும் சார், அதிகமாக கிடைக்கும். சாருக்கு சில பேருக்கு தலை முடி இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே போனால் ஒரு டீ சாப்பிட போனால் கூட சரி சார், ஃப்ரெஷ்ஷாக போய் பாருங்களேன், உங்களை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. எல்லாரும் எப்போ திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போ மகாலட்சுமியும் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பா. அப்போ வருமானம் கிடைக்கும், வசதி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஓ, இந்த பேர் புகழ் கிடைக்கும், இதெல்லாம் செய்யணும், இவ்வளோ தான் செய்யணும். இதையெல்லாம் விட்டுட்டு பெரிய அளவுலலாம் எதுவும் செய்ய வேணாம். தன்னை யார் அழகுபடுத்தி கொள்கிறார்களோ, தன்னை யார் அங்கீகாரத்திற்கு நமக்கு பதிவிடுகிறார்களோ, சார் நம்ம ஒரு வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடணும்னு ஒன்று உண்டு. நீங்கள் எல்டிசியாக இருக்கட்டும், யூடிசியாக இருக்கட்டும், எந்த பதவி வேணாலும் இருக்கட்டும், நாமினேஷன் தாக்கல் பண்ணாமல் சக்ஸஸ் பண்ண முடியுமா? அப்ளிகேஷன் போடாமல் உங்களுடைய கார்டு என்ட்ரி ஆகுமா? நல்லா கவனிக்கணும். நீங்கள் யாராக இருக்கட்டும், கடவுளே இருந்தாலும் நாமினேஷன் தாக்கல் பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷனில் டேட்டாவில் எல்லாம் இருக்கணும். எந்த தெருவில் பிறந்த, எந்த நேரத்தில் பிறந்த, எந்த தேதியில் பிறந்த, என்ன ஊரில் இருக்கிறேன், இதெல்லாம் இருந்தால் தான் அப்ளிகேஷன் செலக்ட் ஆகும். அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களை இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன நாங்கள் கொடுக்குறோம் செய்தினா, இது வரைக்கும் உங்கள் தவறுகள் எப்படி நடந்ததுன்னா நீங்கள் அப்ளிகேஷனே போடாமல் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் நல்ல எண்ணத்துக்கு நல்லது நடந்துடும், நான் நல்ல எண்ணம் படைச்சவன், நல்லது நடந்துடும், நான் கெட்ட எண்ணமே எனக்கு கிடையாதுப்பா, எனக்கு நல்லது நடந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே நடக்காது. நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அது என்னங்க அப்ளிகேஷனு அப்படின்னா, தன்னை முன்னிறுத்த வேண்டும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஏன் ஃபேஸ் என்னமோ முதல்ல இவர் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்கிறாரு, எதுக்கு ஃபேஸ் வாஷ்ன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கும். இப்போ உண்மையிலே இப்போ தான் காரணம் உங்களுக்கு புரியும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உட்காந்தா 20 சீட்டு மெம்பர்ஸும் நம்மளை பார்க்குறாங்க சார், 20 சீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை பார்க்குறாங்க. அப்போ நமக்கு லாபம் தானே. ஒரு கடைக்கு போகிறோங்க, ஆபரண கடைக்கு போகிறோம், ஒரு ஆபரணம் இருக்குது, ஆன்னு பார்க்குறோமா இல்லையா? பார்த்தா தானே வாங்க பிடிக்கும். அப்போ பார்க்குற அளவுக்கு அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார், லைட்டு போட்டு வச்சுருப்பார், அந்த ஆபரணத்தை வெளிப்படுத்தி தெரிகிற மாதிரி வச்சுருப்பார். உண்டா இல்லையா? இதை தான் ரிஷபராசியை நான் செய்ய சொல்கிறேன், வேறு எதுவுமே செய்ய சொல்லலை. மற்ற பரிகாரமே இந்த இடத்துல வரல பாருங்க. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கையில் சொர்க்கத்தை கொடுக்குறான், கையில் கொடுக்குறான், பேங்க் லாக்கரில் கொடுக்கல. அப்போ நீங்கள் அப்பப்போ அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். விசுவாசம், நன்றி உணர்வு கொண்ட உங்களுக்கு அப்டேட்டில் இருந்து தன்னை மெருகேற்றி கொண்டு இருக்க வேண்டும். இதற்கு இன்னொரு சூட்சமத்தை சொல்கிறேன். மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதகாத் அப்படிங்கிற மந்திரத்தையும், நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரஜோதகாதுங்கிற மந்திரத்தையும், இன்னும் சூட்சமமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. வெறும் சாதாரணமாக கனகதாரா அப்படிங்கிற ஸ்தோத்திரம் இருக்குது. அந்த ஸ்தோத்திரத்தை யூடியூப்பில் உங்கள் வீட்டில் ஒலிக்க விடுங்கள். என் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை ஒளி பொருந்திய வாழ்க்கையாக இருக்கும். மகாலட்சுமி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாள், திடீர் பதவிகளை கொடுப்பாள், திடீர் யோகத்தை கொடுப்பாள். எஸ், உண்மை, நம்புங்க. உங்கள் தோற்றம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்கள் தோற்றம்
அந்த தோற்றத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூட மைனஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி எல்லோ கலர் நல்ல கவனிங்க, அதிகமாக எல்லோ கலரை பயன்படுத்துங்க. நீங்கள் ஒயிட்டு கோல்டு பெஸ்ட்டு, இது நீங்கள் உடையில் இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிற துண்டு மாதிரி எல்லோ கலரில் ஒரு துண்டு போட்டுக்கலாம் ஜென்ஸாக இருந்தால், இல்லை கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். சார் நான் பேண்ட் ஷர்ட் போடுறேன் சார், நான் என்ன பண்ணுறது, எல்லோ கலர் பேனா ஒன்று வாங்கி சொருவிக்கிங்க. ஏதோ ஒரு எல்லோ உங்களை எனக்கும் உங்களுக்கும் கான்ட்ராக்ட் அந்த கொடுக்கும், ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும். இது எனக்கு புரியலையேன்னு கேட்கலாம். சுக்கிரன் ஆட்சி, எல்லோ குருவுடைய ஆதிக்கம். இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த குரு என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எல்லோ இருக்கும்போது இது நம்ம இடமோன்னு பார்ப்பாரு, குரு பார்வை கிடச்சி போச்சு. வார்த்தையை நல்லா கவனிங்க. ஏன் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா நான் 20 நிமிஷத்தில் எந்த இடத்துல எதை சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா என்னை கொடுத்து சொல்வது என் தாய் பராசக்தி அபிராமி. அப்போ எனக்கு தெரியாதது தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் தெரிஞ்சிக்கல, அறிந்து கொண்டு வருகிறேன், அறிந்து கொண்டு சொல்கிறேன். தெரிந்து கொண்டு பேசுவதை விட அறிந்து கொண்டு எனக்குள்ள ஆழமாக அறிந்தது பின் வெளிப்படுத்துகிறேன். அப்போ குரு என்ன பண்ணுறாரு, இது நம்ம பிளேஸா சார், பணம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு இருக்குது சார், அவங்களால வெற்றியே பெற முடியல. குரு பார்வை இருந்தால் தானங்க வெற்றி பெற முடியும். ரிஷபராசியுடைய தோல்வி குரு பார்வை கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம், குருவை பற்றி நம்ம அதிகமாக நம்ம நினைக்கிறது இல்லை. அப்போ குருவுக்கு பிடிச்சதை நம்ம கொண்டு வரணும். ரிஷபராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகத்தில் இருக்கிற குருவையும் அதிகமாக வழிபாடு செய்யுங்கள். இதை நான் துளாராசிக்கும் சொல்லுவேன். வெயிட். அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதை அதிகமாக செய்ய செய்ய பணம் இருக்கிற இடத்தில் பார்வை கிடைக்கும் பொழுது வெற்றி தானாக வரப்போகுது. இதையே நீங்கள் விளம்பரம் கொடுத்து தேடுவானே. ஒவ்வொரு பிளானுமே கடவுள் உங்களுக்கு கொடுக்குறது தாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. லாஸ்ட் பெஞ்சில் இருப்பீங்க, ஸ்டேஜில் நீங்கள் வந்துடுற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துடுவார் கடவுள். லாஸ்ட் பெஞ்சில் மாணவ செல்வங்களா, நீங்கள் வக்கீலாக இருக்கீங்களா, நீங்கள் டாக்டராக இருக்கீங்களா, அரசியல்வாதியாக இருக்கீங்களா, யாராக வேணாலும் இருங்க சார், நீங்கள் இப்போ லாஸ்ட் நிலைமையில் இருக்கீங்களா, இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து உங்களோட நிலைமை மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நிச்சயமாக மாறும். ஏன்னா ரிஷபராசி மென்மையானவர்கள் தனக்காக அப்படியே கண் அப்படியே பார்த்துக்கினே இருக்கணும் சார். இவ்வளோதான் செய்தி. நீங்கள் இதுக்கு தேவை குரு பார்வை வேண்டும். அதனால் எல்லோவை அங்கங்கே போட்டு புஷ் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஒரு சீட்டு இருக்குது, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்போ நான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீட்டு, இதில் பேக்கில் ஒரு எல்லோ கலர் துணியை போடுங்க. உங்கள் ஆஃபீஸில் எல்லோ கலர் துணியை போட்டு உட்காந்துருங்க சார். மஞ்சள் கலர், சந்தன கலர், ரொம்ப டார்க்கு மாரியாத்தா அந்த மஞ்சள் வேணாம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக இல்லைங்களா. ஏன்னா சில பேருக்கு எல்லோன்னா பயமாக இருக்குது. நான் அப்படி ரொம்ப வெறிக்கிற அளவுக்கு கூட கொடுக்கல. எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்தில் எல்லோ உங்களோட தொடர்பில் இருக்க வேண்டும். இல்லைன்னா சந்தனம் வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் சந்தனம் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக மிராக்கல் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. வெற்றி வாய்ப்பை நீங்கள் சூடுவீர்கள். இது உண்மை உண்மை உண்மை. இது எப்படின்னு இன்னொரு செய்திக்குள்ள வந்துடுறேன். உங்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் இருக்கு. மனோகாரகனான சந்திரன் உங்கள் ஜாதகத்தின்படி ரிஷபராசியிலே உச்சம் பெறுகிறான். எப்படி? மனோகாரகன் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இவர் சொல்றதுக்கு இது இல்லைங்க, இப்போ உங்கள் ராசியில் ரிஷபத்தில் இல்லைங்க சந்திரன், நீங்கள் பிறந்தது இப்போ கடகமாக இருந்தால் எப்படிங்க, நீங்கள் பிறந்தது சிம்மமாக இருந்தால். சார் நல்லா கவனிக்கணும், போஸ்ட் இருக்கிற இடம் யாருக்கு? அவன் உச்சம் பெற்ற இடம் எது? ரிஷபம். அப்போ ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருன்னா அவங்க மனப்பொழிவு கொண்டவர்கள். ஆனால் அந்த மனப்பொழிவு இருக்கிற இடத்தில் தெளிவு குறைவாக இருக்கும். அந்த தெளிவை அதிகப்படுத்தணும். இப்போ 4 விஷயம், அதை நல்லா கவனிங்க. இந்த மனோகாரகன் சந்திரன் இருக்கிறதுனால தயவு செய்து யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. செயல் வடிவத்தில் காட்டுங்கள். இன்னிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னொரு சூட்சமத்தை சொல்லித்தர, செயல் வடிவத்தில் உங்கள் வெற்றியை பதிவு பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் கண்ண பரமாத்மா பிறந்தார். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் கண்ணன்ட்ட போய் சொன்னீங்கன்னா செவிடங்காதில் சங்கூதுற மாதிரி தான்.
செவிடனுக்கு ஏதாவது புரியுமான்னா முடியாது. அவங்க காதில் லேது. அப்புறம் அவங்களுக்கு என்னத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கண் பார்த்து பேசணும். இங்கிட்டு நின்று பேசிங்கன்னா புரியாது. அப்போ கண்ண பரமாத்மா ரிஷபராசியில் பிறந்தார், ரோகிணி நட்சத்திரம். இப்போ உடனே சொல்லுவாங்க, கண்ணன்ட்ட சொன்னால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதேன்னு. அப்படி இல்லை, கண்ணன்ட்ட சொன்னால் நடக்கும், உடனே நடக்காது. அவன் வியூகத்தை வகுப்பான், அவன் தோல்வி அடைகிற மாதிரி செய்ய மாட்டான். நிரந்தர வெற்றியை கொடுக்கக்கூடியவன், நிரந்தர வெற்றியை கொடுக்கக்கூடியவன். அவன் கேட்ட உடனே பேசுகிறவன் கிடையாது. வார்த்தையை நல்லா கவனிங்க, கேட்ட உடனே பேசுகிறவன் தான் தோல்வி அடைபவன். அப்போ ரிஷபராசி இன்னிலிருந்து உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டால் கூட யோசித்து தான் நீங்கள் பேசணும். கண்ணனை போல் வாழ வேண்டும், நீங்கள் கண்ணனை போல் வாழ வேண்டும். நான் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய தலைவர் இருந்தார் ரிஷபராசியில் பிறந்தவர், பெரிய தலைவர். அவருக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா மறுநாள் நாளேடில் அவர் பதில் சொல்லுவார். உண்மை. அப்போ இந்த ரிஷபராசிக்கு வார்த்தையில் பதில் வர வேண்டும், செயலில் பதில் வர வேண்டும். அதை விட்டுட்டு வார்த்தை சும்மா தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்னா சண்டை தான் வரும். இன்னிலேருந்து புரிஞ்சிங்க, நீங்கள் இன்னும் மேன்மையான இடத்திற்கு, இன்னும் உயரமான இடத்திற்கு வர வேண்டும் என்றால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கும் உங்களுக்குமா இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸுக்கும் உங்களுக்குமா இருக்கட்டும், எந்த ரிலேஷனில் வேணாலும் இருக்கட்டும், பேசாதீங்க, செயலில் காட்டுங்க. நம்மளெல்லாம் தோற்று போடுன்னு சொல்கிறானா பரவாயில்ல, இவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்கிறானா பரவாயில்ல, கெட்டு போயிடுவான்றானா பரவாயில்ல, நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்கிறானா பரவாயில்ல, அப்படியே அவனாக இருக்கட்டும். நமக்கு எதுக்கு இந்த கவலை? நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோம் சார். அப்போ பார்ப்பான், பேசிவிட்டோமே, இந்த திருவாரூர் தேரை நம்ம இழுக்கவே முடியாதுன்னு நினச்சோம், இது 4 வீதியும் சுற்றி வருது, அதுவும் ஆபரணமாக. அப்போ என்னது சாதாரணமாக கிடையாது, பிரம்மாண்டமாக உலகமே நடுங்கிற அளவுக்கு சுற்றி வருதுன்னு பேசுவான்ல. பேசுகிற நேரத்தை தானே சார் நமக்கு கொடுக்குறார் கடவுள். அதுதான் ரோகிணி நட்சத்திரமாக இருக்கட்டும், அது மிருகசீரிஷமாக இருக்கட்டும், கிருத்திகையாக இருக்கட்டும், ரிஷபராசியில் பிறந்தாலே கண்ணனின் குணம் கொண்டவர்கள். நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? யார் பேசினாலும் உடனே பேச வேண்டாம். பேசுவதை யார் வேணாலும் சொல்லட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், செயலில் காட்டுங்கள். இதுதான் உங்களுக்கு சூட்சம். உங்களுக்கு வெற்றி வருதா இல்லைன்னு பாருங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போயிடுவோம். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மனோகாரகன் திடமாக அங்கே இருக்கிறதுனால மென்மையான புன்னகையும், அழகான அறிவும், ஆனந்தமான ஆற்றலும், நல்ல செயல்களும் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். காலையில் அதிகபட்சம் 5 o'clock எழுந்துருங்க. மார்னிங் நீங்கள் உங்களுடைய எழுகை எப்படிங்கிறது அதிகமாக சீக்கிரமாக இருக்கணும். பள்ளி கொண்டே இருக்கக்கூடாது, பள்ளியிலிருந்து எழ வேண்டும். அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கை முந்தி செல்லும் இல்லையா? அப்போ சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இதையெல்லாம் அவசியமாக செய்யும்போது மந்திரங்கள், நான் சொன்ன மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. தெய்வ கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமை ரிஷபராசியில் பிறந்தவங்க சின்னதாக மகாலட்சுமி விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. சின்னதாக ஸ்ரீ சக்கரம்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் இருக்கும். ரொம்ப பெருசாக வேணாம், இவ்வளோ தூரத்துக்கு வேண்டாம், சின்னதாக இந்த அளவுக்கு கூட இருந்தால் போதும். ஸ்ரீ சக்கரம், ஒரு பித்தளை தட்டு இல்லை செப்பு தட்டு, அதில் என்ன பண்ணுங்கன்னா கல்கண்டு இல்லைன்னா பச்சை அரிசி, கல்கண்டு கூட எறும்பு வந்துடும், வேண்டாம், பச்சை அரிசியை கொட்டி அதில் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு அபிஷேகத்தெல்லாம் செய்து பன்னீர் பால் எல்லாம் அபிஷேகம் பண்ணி தொடச்சிட்டு நல்லா துடைக்கணும். அதான் முக்கியம். தொடச்சி அந்த தட்டில் இருக்கிற அரிசியில், பச்சை அரிசியில் அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு சந்தனம் குங்குமம் பூ வச்சு, வாசனை பூ வச்சு, தூப தீபம் கட்டி, இந்த தூப தீபமெல்லாம் காட்டின பிறகு நிவேதியம் பண்ணி அந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணுங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஸ்ரீசக்கரத்தோட மந்திரம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டு ஸ்ரீசக்கரத்துக்கான மந்திரம் எதுவுமே இல்லைன்னா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேன்னு சொல்லுங்கள். நாராயணியை கூப்பிடுங்க. நாராயணி வந்துட்டானா லக்ஷ்மி வந்துட்டா. தேவி தான் நமக்கு எல்லாமே. தெய்வ துணை தான் ரிஷபராசிக்கு. நீங்கள் எல்லா கோயிலும் போயிட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அம்பாளை மட்டும் வழிபாடு பண்ணால் போதும். அம்பாள் உங்கள் இடத்துல எப்படி திருவாரூரில் கமலாம்பாள் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாளோ அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் உட்காந்துருப்பாள். எஸ், உண்மை. கிருஷ்ணன் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கண்ணன் வாழ்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா?
அவனை பேசுவதற்கு என்ன தெரியுமா? கோபியர் கொஞ்சம் ரமண்ணா. வார்த்தையே பாருங்க, கோபியர் கொஞ்சம் ரமண்ணா. ரிஷபராசிக்கு பெண்கள் இல்லைன்னா லைஃபே இல்லை சார். சார் நான் பெண் சார், எனக்கே லைஃப்னு உங்களுக்கும் இன்னொரு பெண் தான் உங்களுக்கு சிநேகிதியாக வருவா. அந்த சிநேகிதி தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவா. உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம்தான் பெண். ஆக இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம், பராசக்தி துணை கண்டிப்பாக உண்டு. பராசக்தி தான் ரிஷபம். மற்றவங்கெல்லாம் பார்த்து மிரட்சி அடையக்கூடியவர்கள், ஆனால் வெளியிலே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க இப்போ இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்ன 2 விஷயத்தை அவங்க விட்டுட்டாங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கடந்து இந்த வீடியோவை மீண்டும் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக ரிஷபராசி சக்ஸஸ் ஆக முடியும். இதில் எந்த துறையில் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். எந்த துறையில். அது மாதிரி சேவிங்ஸ் பிளான் ரிஷபராசிக்கு இருக்கணும். அது உங்கள்கிட்ட இல்லை. சேவிங்ஸ் பிளான் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில நேரங்களில் உங்களுக்கு நடக்கிற தவறு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இதெல்லாம் நடந்துடும், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுலையே இருந்துடுறீங்க. அது எப்படி கிடைக்கணுங்கிற ஆற்றலை கொண்டு போகிறதுல தடுமாற்றம் ஏற்படுது. இதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை, நண்பர்களை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அவர்கள் எந்த இடத்துல அவங்க பேச்சை கேட்கணும். 10ல் ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுங்க போதும், 10ஐயும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்வீட்டு பிடிக்கும், ஸ்வீட் சாப்பிடணும், ஆனால் டயட் ரொம்ப இருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வுகள் ஏற்பட்டுடும், உடல் ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஏன்னா நம்ம சந்தோஷத்திலே மெயின்டைன் பண்ண வைக்கும். அந்த நேரத்தில் என்னென்னா உடலில் இருக்கிற பிரச்சனை தெரியாமல் போயிடும். ஸோ இந்த கடவுள் படைத்த பொக்கிஷமான என் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு கடவுள் படைத்த பொக்கிஷத்துடைய ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்டாலும் சரி, அந்த ஸ்வீட்டையும் லைட்டாக எடுத்துங்க போதும். உடல் மேலே ரொம்ப அக்கறை இருக்கணும். ஒரே டாக்டர் தான் நீங்கள் பார்க்கணும், ஒரே மருத்துவமனை, ஒரே டாக்டர், ஒரே லைஃப். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே உயர்வான எண்ணம் ஏற்படும். வெந்நீரில் குடிங்க. குளிக்கும்போது வெந்நீர், குடிக்கும்போது வெந்நீர். ஹாட் வாட்டர், நாட் ஹாட் ட்ரிங்க்ஸ். நான் யாராவது தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. லைஃபே தப்பாக போயிடுச்சு இல்லையா? நல்லதை சொல்வோம், நல்லதை பேசுவோம், நல்லது நடக்கும். வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மகாலட்சுமி வழிபாடு சிறந்தது, ஸ்ரீசக்கர வழிபாடு சிறந்தது. இந்த சேனலை பார்க்குறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு இன்னிலேருந்து என்ன பொக்கிஷம்? உங்கள் பொக்கிஷத்தை உணர்வதற்கு ஸ்ரீசக்கர வழிபாடு அவசியம். மகாமேருன்னு சொல்லுவாங்க. மேரு வழிபாடு இன்னும் சிறப்பை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு, விக்கிரகம், மகாலட்சுமி விக்கிரகத்துக்கு அபிஷேக ஆராதனை, ஸ்ரீசக்கரத்துக்கு அபிஷேக ஆராதனை, 5 முகத்தில் குத்து விளக்கு தீபம், லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம். யூடியூப்பில் லலிதா சகஸ்ரநாமத்தை போட்டு விடுங்க. வெள்ளிக்கிழமை ஓடட்டும். திருப்தியாக வாழ்க்கையை பார்க்கலாம், ஆனந்தமாக பார்க்கலாம். எது நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. 15 நாள் 3 வெள்ளிக்கிழமைக்குள்ளே நடக்குதா இல்லையான்னு பாருங்க ப்ளீஸ். இந்த சேனலை பார்க்குறவங்க இந்த நிமிஷத்துலேருந்து முடிவு பண்ணிங்க. இந்த வெள்ளிக்கிழமை நான் சொன்னதெல்லாம் ஆரம்பிங்க, செப்பரேட்டாக ஆரம்பிங்க. ஸ்ரீசக்கர எந்திரம் வாங்குங்க, வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க. எந்திரத்தை வாங்கின பிறகு எப்படி செய்யணும் தெரியுமா? 3 நாள் அதை தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கு பிறகு பால் எல்லாம் வச்சு நிவேதியெல்லாம், அதாவது அபிஷேகம்லாம் செய்து நல்லா புளி போட்டு தேய்ச்சிட்டு, அதுக்கு பிறகு எலுமிச்சம்பழம் விபூதியில் போட்டு தேய்ச்சிட்டு, அதை நல்லா சுத்தப்படுத்தி அந்த பட்டு துணியால் நல்லா தொடச்சிட்டு, அந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா அம்பாள் உட்கார்றான்னு நினைங்க. அந்த எந்திரத்துக்குள்ள அம்பாள் உட்கார்ற இந்த இடத்துக்குள்ள சைலண்டாக உட்கார்றான்னு நினைங்க. அந்த மகாலட்சுமி உட்கார்றதை உணர முடியும், மகாலட்சுமிகிட்ட பேசுறதை உணர முடியும். அழகுபடுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே. புது வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு வாகன யோகங்கள் கிடைக்கும், கடன் அடையும், செல்வ செழிப்புகள் ஏற்படும். இந்த சேனலை பார்க்குறீங்க, இந்த வாக்கு பலிக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க, தெய்வ பலம் அதிகமாக உண்டு, நிச்சயமாக ஏற்படும். இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் கூட இருக்கலாம், எங்கெங்க இது போகுதுன்னு. நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போங்க. உங்களை வரவேற்பதற்கு இந்திரன் தலைமையில் ஒரு கூட்டமே இருக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டவுனாக இருக்குது, அது சக்ஸஸ் பண்ணணும், எனக்கு பதவி கிடைக்கல, பதவி வரணும்,
என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது, அது முன்னேறணும். இன்னிலேருந்து உங்களுக்கு அந்த ஆட்டம் ஆரம்பம். இன்னிலேருந்து ஆட்டம் ஆரம்பம். லைட் மியூசிக் நிறைய கேளுங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே. என்றென்றும் நிழலாக உங்களோடு நான் இருப்பேன். நல்லதே நடக்கும். அமோகமாக இருக்கணும்.